வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்லடத்தில் அரசு பள்ளியில் மனித கழிவை வீசி சென்ற விவகாரம். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. திருவள்ளூரில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சாக்கடையை சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்கள். நகராட்சி நிர்வாகம் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. முடுமலை திருமூர்த்தி அணையில் இருந்து 3ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. 94,362 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல். கன்னியாகுமரியில் குடியிருப்புகளுக்கு அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு. காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். புதுக்கோட்டை அருகே கால்வாயில் முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறக்கப்பட்டதாக தகவல். சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. குன்னூரில் காட்டெருமையின் காலில் சிக்கிய பிளாஸ்டிக் பை. காட்டெருமைக்கு மயக்க ஊசி செலுத்தி வனத்துறை சிகிச்சை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பல்லடத்தில் வகுப்பறையில் மனித கழிவை வீசிய மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காமநாயக்கன் பாளையம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்து வரும் இந்த பள்ளிக்குள் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் அத்துமீறி நுழைவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு அறையில் மர்ம நபர்கள் மனித கழிவை வீசி சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து வகுப்பறை முழுவதும் தூய்மை செய்யப்பட்டது. இரவு நேரத்தில் அத்துமீறி அரசு பள்ளிக்குள் நுழையும் சமூக விரோதிகள் சுவரில் ஆபாச வார்த்தைகளை வரைவது, மின் இணைப்பை துண்டிப்பது போன்ற செயல்களை செய்து வருகின்றனர். இதனால் பள்ளியின் சுற்றுச்சுவரை உயரப்படுத்தி போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துமாறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் தூய்மை பணியாளர்கள் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சாக்கடையை சுத்தம் செய்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடாது, சாக்கடைகளை சுத்தம் செய்யும் போது பாதுகாப்பு உபகரணங்களை அணிய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டான வடக்குராஜ வீதியில் தூய்மை பணியாளர்கள் கையுறை, காலுறை, முகக்கவசம் போன்றவற்றை அணியாமல் நேரடியாக சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்தனர். திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காததால் இதுபோன்ற அவலங்கள் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விதிகளை மீறி தூய்மை பணியாளர்களை பணி செய்ய வைக்கும் நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி அணையில் இருந்து 3ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி அணை மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 4 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இதற்காக திருமூர்த்தி அணையில் இருந்து 4 மண்டலங்களாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று 3ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் திறந்து வைத்தார்.
நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பை பொறுத்து 5 சுற்றுகளாக 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 94,362 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மூலங்குழி கிராமத்தை சேர்ந்தவர் புஷ்பராஜ். விவசாயியான இவர் தனது விளைநிலத்தை செல்போன் டவர் அமைக்க வாடகைக்கு கொடுத்துள்ளார். செல்போன் டவர் அமைப்பதால் உருவாகும் கதிர்வீச்சால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி அப்பகுதி மக்கள் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் செல்போன் டவர் பிரச்சினை தொடர்பாக விசாரிக்க மூலங்குடி கிராம மக்களை மார்த்தாண்டம் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் சுமார் 150 பேர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்கள் செல்போன் டவர் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி போலீசாரிடம் மனு அளித்தனர். நல்லூர் பஞ்சாயத்து முளங்குழி என்ற கிராமத்தில் வசித்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு இடத்துல ஒரு டவர் அமைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாங்கள் கூட்டு குடும்பமாட்டு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை சுற்றி நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டவர் வைக்கிறதுனால அது மிகவும் பாதிப்பு. கர்ப்பிணிகள் பாதிக்கப்படுகிறார்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இன்னும் பலவிதமான கேன்சர் வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. பின்ன பறவை இனங்கள் அழிக்கப்படுகிறது, பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதனால் இந்த டவரை அமைக்கிறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கோம். அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். நாங்கள் பாதுகாப்பாக வாழணும். கந்தர்வக்கோட்டை அருகே முன்னறிவிப்பு இன்றி வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவில் குளத்தூர் நாயக்கர்பட்டி அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் விவசாயிகள் பல 100 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் செல்லம்பட்டி வெட்டிக்காடு பகுதியில் இருந்து காவிரி கிளை வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டது. முன்னறிவிப்பு இன்றி தண்ணீர் திறக்கப்பட்டதால் குளத்தூர் நாயக்கர்பட்டியில் 25 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. அறுவடை நேரத்தில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது விழிபிதுங்கி நிற்கின்றனர். இப்பிரச்சினைக்கு நீர்வளத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூரில் காட்டெருமையின் காலில் சிக்கிய பிளாஸ்டிக் பைப்பை வனத்துறை அதிகாரிகள் நீண்ட நேரம் போராடி அகற்றினர். நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டெருமைகள் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள ஒசட்டி பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டெருமையின் காலில் எதிர்பாராத விதமாக பிளாஸ்டிக் பைப் சிக்கியது. இந்த தகவலை அறிந்த வனசரகர் செல்வராஜ் தலைமையிலான வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் காட்டெருமைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் காட்டெருமையின் காலில் சிக்கியிருந்த பைப்பை அகற்றிவிட்டு அதனை வனப்பகுதியில் விடுவித்தனர். யானை, புலி போன்ற வனவிலங்குகள் உலாவரும் சாலையில் அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் பயணிகள் பீதியில் உறைந்து போயினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் மற்றும் கோவை இடையே நாள்தோறும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் இருந்து 10க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து மஞ்சூர் நோக்கி புறப்பட்டது. முள்ளி வனச்சாலை அருகே சென்றபோது அரசு பேருந்து திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றது. ஓட்டுநரும் நடத்துனரும் முயற்சித்தும் அரசு பேருந்தை இயக்க முடியவில்லை. இதனால் பயணிகள் வன விலங்குகளின் நடமாட்டம் நிறைந்த சாலையில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்ற ஜீப், கார் போன்ற வாகனங்களில் ஏறி பயணிகள் அங்கிருந்து சென்றனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாநில மாநாட்டை முன்னிட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் புராணம் மற்றும் கடவுள்களின் வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர். தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களின் நலசங்கத்தின் மாநில மாநாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக சிவன் கோவிலில் இருந்து இந்த மாநாட்டிற்கான ஊர்வலம் தொடங்கியது.
இதில் காளி, கிருஷ்ணர், ராமர் போன்ற வேடங்களை அணிந்தும், அர்ஜுனன், பீமன், சகுனி போன்ற வேடங்களை அணிந்தும் ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டனர். நாட்டுப்புற கலைஞர்களின் ஊர்வலத்தை சாலையில் இருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மாநில மாநாட்டில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பஸ் பாஸ் வழங்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறை அருகே உள்ள அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் 1008 பால்குடம் எடுத்து சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அமிர்த கடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு 18ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மஞ்சள் நிற உடையணிந்து பக்தர்கள் ஆனை குளக்கரையில் இருந்து பால்குடத்தை கோயில் வரை தலையில் சுமந்து வந்தனர். ஊர்வலம் கோயிலை வந்தடைந்த பிறகு பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு மூலவர் அபிராமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. போஸ்டர்ஸ் எடியஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். உதகை அருகே உள்ளத்தி பகுதியில் சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி மலைவேடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உள்ளத்தி ஊராட்சி உட்பட்ட பகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட மலைவேடன் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் 350 பேருக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு வரை பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதன்பின் சான்றிதழ் வழங்குவது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழங்குடியினர் சாதி சான்று இல்லாமல் பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீடு கிடைக்காமல் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி 70க்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து வருவதால் லாரி ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை, தளி, ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் ஜல்லி கற்கள், எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை கடந்த ஜனவரி மாதம் முதல் உயர்த்தியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட லாரி உரிமையாளர்கள் தங்களது லாரிகளை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் லாரி ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் வாகனங்களை பாதுகாப்பாக இயக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோத்தகிரி சாலையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டுள்ளது. இதனால் மலை சாலையில் செல்லும் வாகனங்களை பாதுகாப்பாக இயக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சாலை வழியே பயணிக்கும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பயணிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். மேலும் வன விலங்குகளை விரட்ட முயற்சிக்கவோ அதன் அருகில் சென்று புகைப்படம் எடுக்கவோ கூடாது எனவும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தருமபுரியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பு ஆண்டிற்கான கரும்பு அரவை பணி தொடங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாலக்கோட்டில் மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இப்பகுதி விவசாயிகளிடமிருந்து ஒப்பந்த அடிப்படையில் கரும்பு பதிவு செய்யப்பட்டு அரவை மேற்கொண்டு சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் 2024-25ஆம் ஆண்டிற்கான கரும்பு அறுவை பணியை வருவாய் அலுவலர் மற்றும் பாலக்கோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் சிறப்பு பூஜைகள் நடத்தி தொடங்கி வைத்தனர். மேலும் நடப்பு ஆண்டில் 50,000 மெட்ரிக் டன் கரும்புகள் அரவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
திருவாரூரில் பிறந்து வெறும் 6 நாட்கள் மட்டுமே ஆன கன்றுக்குட்டிக்கு கால்நடை மருந்தகத்தில் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். முத்துப்பேட்டையை சேர்ந்த பாலாமிர்தம் என்பவருக்கு சொந்தமான பசுமாடு கடந்த வாரம் கன்றுக்குட்டியை ஈன்றது. பிறக்கும் போதே மேல்வாயில் பிளவு ஏற்பட்டதால் கன்றுக்குட்டியால் பால் குடிக்க முடியவில்லை. இதனால் உயிருக்கு போராடிய கன்றுக்குட்டியை முத்துப்பேட்டை கால்நடை தலைமை மருத்துவர் மகேந்திரன் அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றினார். இந்த அறுவை சிகிச்சை இதுவரை மருத்துவமனைகளில் மட்டுமே செய்யப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக கால்நடை மருந்தகத்தில் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹியூமனில் வந்து ரொம்ப காமன் இது அன்னப்பிளவு, கிளப்ட் பேலட் சொல்லுவோம். அன்னப்பிளவு, மேல்வாய் பிளவு. இது வந்து கன்றுகளில் வந்து ஒரு பிறவி கோளாறு, கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அது மூலம் வர்றது. அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வெற்றிகரமாக அந்த அறுவை சிகிச்சை முடிந்தது. தற்பொழுது கண்ணுக்குட்டி வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்குது. அதுலேருந்து குணமாகிட்டு வருது. இது வந்து ஒரு முயற்சி தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அந்த இது மாதிரி போன்ற அறுவை சிகிச்சையை மேற்கொள்வாங்க. நாங்கள் வந்து ஃபீல்டில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃபீல்டில் இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டு வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இதனுடைய ரிசல்ட் வந்து இன்னும் வந்து ஒரு வாரத்தில் வந்து போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். வேலூரில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் அனல் பறக்க இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. வேலூர் மாவட்டம் அத்தியூர் கிராமத்தில் 78ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்க தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் காளைகள் அழைத்து வரப்பட்டன. காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் இளைஞர்கள் அவற்றின் மீது கைகளை போட்டு இடையூறு செய்தனர். குறைந்த நேரத்தில் போட்டி தூரத்தை கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர்.